ஹலோ எடூட்ஸ், நீங்கள் நிறைய டைம் ஓப்பன் சோர்ஸ் LLM உங்களோட லேப்டாப் அண்ட் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணி அப்ளிகேஷன்ஸ்லாம் பில்ட் பண்ணுவீங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பேடாக தான் இருக்கும். அண்ட் உங்களோட லேப்டாப்போட ஸ்லோனஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ உங்கள் லேப்டாப் எல்லாம் புகஞ்சிடும். நான் நிறைய டைம் வீடியோ மேக் பண்ணுறப்ப ஒலாமாவில் ஏதாவது வந்து ஹை பில்லியன் பேராமீட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணனா என்ன ஆகும், புகஞ்சிரும். ஸோ இதை நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு டைம் அது ஒரு ஹை எண்ட் கான்ஃபிகில் இந்த மாதிரி LLM புல் பண்ணி ரன் பண்ணுங்கிறது ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. அந்த ஆசையை நிறைவேற்றுற டைம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை எண்ட் கான்ஃபிகில் ஒரு LLM புல் பண்ணி ஏஜென்ட் அண்ட் அதர் யூஸ் கேஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஹார்ட்வேர் சப்போர்ட் அண்ட் நம்மளோட கொலாபரேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் கேமிங். ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ்டு யூஸ் கேஸ் எல்லாத்துக்கும் ஏற்ற பிசியை அவங்க பில்ட் பண்ணி தருவாங்க. அந்த பிசி கண்டிப்பா உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரியும் அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. இது எல்லாமே டோர் ஸ்டெப்ல அவைலபிளா இருக்கும். இவங்களோட யூஎஸ்பி என்னன்னு பாத்தீங்கன்னாக்க 5 years பர்ஃபார்மன்ஸ் கேரண்டி, லைஃப் டைம் உங்களுக்கு பிசிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பிசிக்கு சப்போர்ட் பண்ணுறதுனா ஏதாவது இஷ்யூ வந்தாக்க நீங்கள் கால் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது அது கிடையாது. உங்களுடைய மெயின்டெனன்ஸ் ஆர் உங்களுடைய பிசி வந்து நீங்கள் வாங்கினப்ப நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்து நடுவில் ஸ்லோ ஆகிடுச்சு அப்படின்லாம் ஃபீல் பண்ணாலுமே அவங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டேக் கேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்கள்கிட்ட கொடுக்குறப்ப எப்படி இருந்ததோ அது மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கணுன்றதில் அவங்க குவாலிட்டி என்ஷூர் பண்ணிடுவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிசி பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபியூஷன் கேமிங்கோட சைட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. சோ உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த பிசியை நீங்களே வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம இந்த ஸ்பெக்கை பத்தி பார்த்துடலாம். இந்த ஸ்பெக்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்டெல் அல்ட்ரா 9 285K அதுதான் ப்ராசஸர், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 128 GB ரேம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண போற முக்கியமான விஷயம் இங்க இருக்கு. NVIDIA RTX Pro 6000 Blackwell. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 96 GB VRAM இருக்கிறதுனால மல்டிபிள் LLM நீங்க லோக்கல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 50 இல்ல 50 to 100 எம்ப்ளாயி இந்த மாதிரி LLM எல்லாம் புல் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க பிசி பில்ட் பண்ணதே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃபுட்டேஜ் எனக்கு காமிச்சாங்க. ஸோ உங்களுக்கும் காட்டணும்னு நினைச்சேன். ஸோ அதை வந்து பீரோல நான் வந்து ஆட் பண்றேன். ஸோ அந்த பிசி பில்ட் பண்ண வீடியோவை அட்டாச் பண்றேன், பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். So instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, listen nasty, slow, skipping fast, not the road, I can gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pettiness. A reflection of the emptiness, hilarious. You think you're worth my time, you're delirious, mysterious, because you are behind the fake exterior, inferior. You know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains that last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been to the love, never got anyone's love, had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், செம்ம ப்ரொஃபஷனலாக ஒரு பிசி பில்டு தான் நீங்கள் இப்போ பார்த்துருந்தீங்க. ஸோ இந்த பிசியை யூஸ் பண்ணி தான் நம்ம LLM புல் பண்ணி ஒரு யூஸ் கேஸ் பண்ண போகிறோம். அண்ட் கிளாட் கோடில் 0 காஸ்ட்டில் இப்படி ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறதுன்றதையுமே சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரைட் சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைப்பை மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்காக பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டிவைஸில் என்னென்ன மாடல்ஸ்லாம் புல் பண்ணியிருக்கோம், என்னென்ன மாடல்ஸ்லாம் ரன் ஆகுதுன்றதை பார்த்தாலே உங்களுக்கு வியப்பாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாடலை நம்ம டவுன்லோட் பண்ணி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து ஒலாமா லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மாடலோடைய டீட்டெயிலும் வரும். இதில் 19 GB 84 GB இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷன் இருக்கிற எல்லா மாடலுமே நம்ம புல் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாடலை நீங்கள் லேப்டாப்லலாம் ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா?
அவ்வளோதான், சுத்தமாக வந்து புகஞ்சிடும், உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது. ஒரு பிங்கு போட்டிங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும், அப்படி இல்லைனா உங்களோட லேப்டாப் ஸ்லோ ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற மாடல்ஸ். இதில் வந்து GLM 4.7 கோடர்லாம் ஒவ்வொரு யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். நிமோட்ரான் அண்டு கீமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அண்டு ஜென்ரல் யூசேஜ் இது NVIDIAவோடது, கீமா வந்து கூகுளோடைய டீப் மைண்ட்ஸோடையது. ஸோ இந்த மாதிரி LLMஸ்லாம் உங்களுக்கு எது எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒலாமாவோடைய மாடல்ஸை புல் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வச்சுக்கலாம். இப்போ ஒலாமாவை எங்கே போய் டவுன்லோட் பண்ணுவோம்? டைரெக்டாக இங்கே போவோம், ஒலாமா டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த டவுன்லோட் லிங்க் வந்துடும். இதை பவர் ஷெல்லில் இந்த லிங்க்கை கொடுத்தீங்கன்னாக்கா இன்ஸ்டால் ஆகி டவுன்லோட் ஆகிடும். அண்டு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த அப்ளிகேஷனை ஒலாமாவோடைய UIயோடையே வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். 2 மெத்தடில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் மாடல்ஸ் போனீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு எல்லா மாடல்ஸும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாடல்ஸ்ன்னு இருக்கிறது தான் உங்களுடைய கம்ப்ளீட்டான மாடல். நான் இதில் தான் கீமாவோடைய 31 பில்லியன் அது வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு, எஸ்டர்டே தான் ரிலீஸ் ஆச்சு. அதையுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். நிமோட்ரான் இதையுமே நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்கிற LLM, ஓகேவா? ஸோ இந்த LLM உங்களுடைய பிசியில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஓகே, இந்த பிசி வந்து யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிசி கம்ப்ளீட்லி ஃபார் ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ் இல்லை ஸ்டார்ட் அப் ஓனர், ஒரு 10 to 20 மெம்பர்ஸ் டீம் இருக்காங்க. அவங்களுக்கு ஏஐ யூஸ் கேசஸ்லாம் பண்ணி பார்க்கறதுக்கு, டெவலப் பண்ணி R&D பண்ணி பார்க்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, ஒரு API ஆர் தேர்ட் பார்ட்டி டூலுக்கு நீங்கள் ரிலே ஆகிறதுக்கு பதிலாக இதிலே ரிலே ஆகலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணும். ஹை பில்லியன் பெராமீட்டர் வித் ஹை GPU RAM இருந்தாலே போதும். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட கிளாட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, எங்களுடைய APIக்கு யூஸ் பண்ணி தேர்ட் பார்ட்டி டூலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாக்க நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அதை பே பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி யூஸ் பண்ணுறப்போ ஒரு செக் வருதுல்ல, அதனால நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் டூலில் வந்து ரிலே ஆகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பிசியை ஒன் டைமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களோட டீமும் பெனிஃபிட் ஆகும். டோக்கனை வச்சு நீங்கள் எந்த இதுவுமே வந்து உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ கிளாடே யூஸ் பண்ணுறீங்கன்னா $17 யூஸ் பண்ணிங்கனாக்கா ஒரு 3-4 ப்ராம்ப்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகிடும், லிமிட் ரீச்சுடுன்னு வந்துடும். இதுவே நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஒலாமா அண்ட் லோக்கல் மாடலை புல் பண்ணி ஒரு GPU சர்வர்ஸ் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒலாமாவை நம்ம வந்து எப்படி வந்து லோக்கல்லாம் இன்ஸ்டால் பண்ணி சாட்லாம் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம கிளாட் கோட்லையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்னன்னா ஒலாமா அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல வந்து கேட்குது பார்த்தீங்களா, சாட் வித் மாடல், லான்ச் கிளாட் கோட், லான்ச் கோடெக்ஸ், லான்ச் ஓப்பன் கிளா, இந்த மாதிரி இருக்குல்ல. இதே மாதிரி இப்போ கிளாட் கோட் நாட் இன்ஸ்டால்னா அப்படி நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆகும். இப்போ கோடெக்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறத டேரெக்டாக இங்கே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு CLI கமாண்டாக இருக்கும், NPM கமாண்டாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கோடெக்ஸ்ன்னு கொடுத்தா ரன் ஆகும். இந்த மாதிரி அவங்க வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. அதில் நம்ம கிளாட் கோடை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கிளாட் கோடை எப்படி வந்து ஒலாமாவை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோ மேக் பண்ணிருக்கேன், அதை ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிளாட் கோடை லான்ச் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு VS கோடை ஓப்பன் பண்ணிக்கோம், ஓகேவா? ஸோ VS கோடில் ஆல்ரெடி நான் நிறைய ப்ராஜெக்ட்லாம் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த இதில் வந்து இன்னொரு இதை மட்டும் இப்போ டெமோ பர்பஸ்க்காக ஓப்பன் பண்ணலாம். இதில் ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுத்துட்டு நியூ LM கவுன்சில் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து என்ட்ரு கொடுத்துட்றேன், செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்றேன், ஓகேவா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன், இது மட்டும் இருக்கட்டும். ஸோ இதில் வந்து ப்ளஸ் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கீழே இருக்கிற டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேவா? கமாண்ட் ப்ராம்ப்டை ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு இப்போ நான் வந்து கிளாடை லான்ச் பண்ண போகிறேன். கிளாட் லான்ச் பண்ணுறதுக்கு ஒலாமா லான்ச் கிளாட் இதை கொடுத்தீங்கனாலே கிளாடு லான்ச் ஆகிடும். ஆனால் இதில் ஒரே ஒரு ஹேக் இருக்குது, -ஸ்பேஸ் டேஞ்சரஸ்லி ஸ்கிப் பெர்மிஷன்ஸ். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே SCSன்னு தான் தந்துட்டு இருக்கோம், யாருமே படிச்சுலாம் பார்க்கறது இல்லை. அதுக்கு இந்த கமாண்ட் எவ்வளோ பெட்ரு, அதுவும் லோக்கலில் ஒரு ஃபோல்டர் ஸ்பெசிஃபிக். இப்போ நான் இந்த ஒரே ஒரு ஃபோல்டர் ஸ்பெசிஃபிக்காக நான் க்ரியேட் பண்ணுறேன்னா எனக்கு இதுவே போதுமானது, ஓகேவா? ஸோ இதை தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை என்ட்ரு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து எந்த மாடலை சூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். நம்மக்கிட்ட Quentry கோடர் இருக்கிறதுனால அதை என்ட்ரு மட்டும் கொடுத்துட்டு எஸ் ஐ ட்ரஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா
create an LLM council to give the multiple answers in single query to help the user to understand the better answers and give the options to choose the best one அப்படின்னு போட்டுறேன். Get all the model list from the Ollama and give response parallel execution அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரு கொடுத்துறேன். ஓகேவா? இதே தான் நம்ம வந்து கிளாட்லேயும் பண்ணுவோம். இப்படி ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து என்ட்ரு கொடுத்த உடனே அது உடனே வந்து எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் பண்ணி எல்லாமே பண்ணும். ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 by 1 சூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே ப்ராம்ப்ட் கொடுத்து பேக் அண்ட் ஃபோர்த்து பண்ணி ஒரு லெவலுக்கு இந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்துட்டேன். இந்த அப்ளிகேஷனை கொண்டு வரதுக்கு மோர் தென் ஒரு 3-4 hours வந்து நம்ம கண்டினியூஸாக ப்ராம்ப்ட் பண்ணி இந்த இஷ்யூ வருது இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை கிளாடில் பண்ணிங்கன்னா மினிமம் உங்களுக்கு $100 பிளான் இருக்கணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இது ரெண்டும் நான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸாக பார்க்குறேன். எனி பிஸ்னஸ் ரிலேட்டட் டு ஏஐ பண்ணிட்டீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ இருக்கும் when you are deploying this. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போது இதில் வந்து எப்படி ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா லோக்கல் LLM கவுன்சில் வெரி பேசிக் யூஐலாம் நான் எதுவுமே கொடுக்கல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டீசெலக்ட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு 2 மாடல் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லேட்டஸ்ட் 3 சூப்பர் லேட்டஸ்ட். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஹைன்னு மட்டும் கொடுத்து கொரி கவுன்சில் அப்படின்னு கேட்குறேன். ஸோ இப்போ இந்த 2 மாடல் எல்லா மாடல்லையும் சூஸ் பண்ணால் எல்லாமே ஒர்க்காக தான் போகுது. நான் வந்து ஆன்சரை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ தான் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதை வந்து உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுன்றதுனால தான் நான் இதை வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மாடலை சூஸ் பண்ணுறப்போ எனக்கு இந்த 2 மாடல்லேருந்து அவுட்புட் வரும். இப்போ வந்து GLM 4.7 வந்து லேட்டஸ்ட்டு, ரொம்ப குட்டி மாடல் கம்பேர் வித் அதர் மாடல். அதனால் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடேன்னு சொல்லிட்டு அந்த மாடல் டேரெக்டாகவே ஆன்சர் கொடுத்துருச்சு. இதே மாதிரி இந்த இடத்துல தரும். ஸோ இதில் வந்து எது வந்து ஹைக்கு வந்து ஒன்றும் பெரிய நீங்கள் வந்து கம்பேர் பண்ண போகிறதில்ல. பட் உண்மையாலுமே ஒரு லாஜிக்கல் திங்கிங்கான கொஸ்டினுக்குலாம் நீங்கள் வந்து LLM ஒரு 10 LLM வச்சு நீங்கள் டெஸ்ட்லாம் பண்ணிங்கனாக்கா அப்பயே தெரிஞ்சிடும் எது வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது, எது வந்து கோடிங் வந்து நல்லா தருது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து கிளாட் கோடை. இப்போ கிளாட் கோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எவ்வளோ பேக் அண்ட் ஃபோர்த் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து இதோடைய சக்ஸஸாகவே நான் பார்க்குறேன். யாராவது வந்து ஹார்ட் கோர் வந்து கிளாடோடைய ஃபேனாக இருக்கீங்கனாக்க அவங்க எல்லாருமே இதையுமே யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே சொல்லுவீங்க ஓகே ஏபிஐலாம் இல்லாமல் இந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவீங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இப்போ ஒரு லாஸ்ட்டு 2 hours நம்ம வந்து 2-3 hours பண்ண எல்லா சேஞ்சஸுமே அதே மாதிரி தான் பண்ணுது. ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக வந்து குவாலிட்டிலாம் மிஸ் ஆகலை. ஸோ இந்தளவுக்கு தான். அதுக்குள்ளே இன்னொரு மாடல் வந்து அவுட்புட் தந்துச்சு. அன்டிஃபைன்ட் ஹலோ ஐ கேன் ஹெல்ப் யூ ட்ரை. அன்டிஃபைண்டுங்கிறது இங்கே எரர், நம்ம பையன் ஏதோ எரர் பண்ணியிருக்கான். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி நான் சம்மரி பண்ணுறேன். இந்த ஜிபியூவில் நீங்கள் உங்களுடைய LLM எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்னென்ன தேவையோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். ஹை கான்ஃபிகரேஷன் அண்ட் ஒலாமாவை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். கிளாட் கோட், ஓப்பன் கிளா அண்ட் கோடெக்ஸ் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். கிளாட் கோடில் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு, ஏஜென்ட் பில்ட் பண்ணுறது, சின்ன அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஓப்பன் கிளாவை யூஸ் பண்ணிங்கன்னா ஏஜென்டிக் செட்டப்லாம் பண்ணலாம். அது மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி ஹார்ட்வேரில் பண்ணணும், அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செஷன்லையும் உங்களுடைய யூஸ் கேஸை பற்றி போடுங்க. வேணால் அதையும் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஹார்ட்வேரில். ஸோ எனக்கு ஓவராலாக இந்த ஹார்ட்வேரை எண்ட் டு எண்ட் யூஸ் பண்ணதில் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு லோக்கல் மாடல் யூஸ் பண்ணுறப்பையும் ஸ்டக் ஆகும், ஹேங் ஆகும். எனக்கு வந்து இது ஒரு செகண்ட் தேர்ட் டைமாக நான் வந்து ஒரு ஹை கான்ஃபிக் டிவைஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சூப்பர் ஹாப்பி. ஸோ இந்த வீடியோவில் LLM புல் பண்ணி எப்படி வந்து எவ்வளோ நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலுமே அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்ததுன்னு பார்த்துருந்தோம். அண்ட் கிளாட் கோடில் 0 காஸ்ட்டில் எப்படிலாம் வந்து ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறதுன்றதையும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய யூஸ் கேஸுக்கு நீங்கள் ஒரு பிசியை பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்க
ஃபியூஷன் கேமிங்கை ரீச் அவுட் பண்ணி பாருங்க. அவங்க கஸ்டமைஸ்டு பிசியை பில்ட் பண்றதுல பயங்கர எக்ஸ்பர்ட் அண்ட் ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் யூஸ் கேஸுக்கு ஹார்ட்வேரில் LLM டிப்ளாய் பண்ணி ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணுறதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி யூஸ் கேஸ்லாம் எடுத்து பண்ணலான்றதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் ஃபியூஷன் கேமிங்கோட நிறைய கொலாபரேட் பண்ணி நிறைய ஹார்ட்வேர்ஸில் இந்த மாதிரி ஏஜென்ட்ஸை டிப்ளாய் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான AI ரிலேட்டட் கான்டென்ட் உங்களுக்கு உடனே வேணும்னா அது AI.Tamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.